சென்னை கோயம்பேடு மதுபான பாரில் வாடிக்கையாளர்களின் பணத்தை தங்களது ஜிபே எண்ணிற்கு மாற்றி மோசடி செய்ததாக வடமாநில ஊழியர்கள் 3 பேர் மீதும் ஊழியர்களை அடைத்து வைத்து தாக்கியதாக பார் நிர்வாகிகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவொற்றியூரைச் சேர்ந்த கவி கணேசன் என்பவர் கோயம்பேட்டில் மதுபான பார் ஒன்றை நடத்தி வருகிறார். இங்கு வடமாநிலத்தைச் சேர்ந்த பலர் பணியாற்றி வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக பாரில் வருமானம் குறைவாக வந்ததால் பாரின் மேலாளர் தணிக்கையில் ஈடுபட்டுள்ளார். அப்போது வடமாநிலத்தைச் சேர்ந்த 3 ஊழியர்கள் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்ததை அடுத்து அவர்களை கையும் களவுமாக பிடித்து பார் நிர்வாகிகள் அடைத்து வந்து விசாரித்ததாக கூறப்படுகிறது. பாரில் மது அருந்திவிட்டு வாடிக்கையாளர்கள் ஜிபே மூலமாக பணம் செலுத்தும் போது 3 ஊழியர்களும் நிர்வாகத்தின் QR ஸ்கேனரை காட்டாமல் தங்களின் ஜிபே எண்ணிற்கு பணத்தை பெற்று 5 லட்சம் ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து பெண் சமூக ஆர்வலர்கள் கொடுத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து பார் மேலாளர் அளித்த புகாரின் பேரில் 3 ஊழியர்கள் மீது மோசடி உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். அதேபோல் தங்களை அடைத்து வைத்து தாக்கியதாக ஊழியர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பார் நிர்வாகிகள் மீது 4 பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. ரெண்டு மணிப்பூர் இளைஞர்கள், ஒரு மீசோ இளைஞர், 3 பேரை கோயம்பேட்ல ஒரு பார்ல அவங்க வேலை செய்யறாங்க. அவங்க பணம் ஏதோ காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரையும் நேத்தெல்லாம் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு அந்த ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்கள அடிச்சு, இப்ப நீங்க காசு கொடுத்தாதான் நாங்க உங்களை வெளியில விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அடைச்சு வச்சிருக்காங்க, அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வந்துச்சு. அந்த இளைஞர்களோட தெரிஞ்சவங்க எங்களுக்கு போன் பண்ணாங்க. உடனே நாங்க 3 பேருமே ஒரு லாயர் அங்க வர சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு உடனே நேத்து ஒரு 7 மணி 7:30 இருக்கும் அந்த டைமுக்கு நாங்க உடனே அங்க போனோம். கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி போலீஸ் வர வச்சோம். வந்து அப்புறம் பார்த்தா அவங்க இளைஞர்கள் உள்ளதான் இருந்தாங்க. அவங்கள வெளியில கூட்டிட்டு வந்தாங்க.